அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபஜிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் காபாவை தாக்க வந்த யானை படைகள் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யானைகள் பிளிரிக் கொண்டு முன்னால் பாய்ந்தன. அவை துதிக்கையை நீட்டிக்கொண்டு மக்காவை நோக்கி பாய்ந்து வருவதை மக்கா குறைஷிகள் மலை உச்சியில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். காபாவின் எசமான் காபாவை காப்பாற்றுவானா மாட்டானா என்னும் ஒரு சிறு ஐயம் அவர்களின் மனதிலே தோன்றியது. அவ்வளவுதான். எங்கிருந்தோ பறவை கூட்டம் ஒன்று வந்து தங்கள் அலகுகளில் கால்களிலும் இடுக்கி கொண்டு வந்த சிறு சிறு கற்களை அப்ரஹாமின் சேனை மீது வீசி எறிந்தன. அந்த கற்கள் பட்டதும் யானைகளும் மனிதர்களும் சுருண்டு சுருண்டு விழுந்தனர். அவை வீரர்களின் இரும்பு மேலங்கிகளையும் துளைத்துக் கொண்டு அவர்களின் உடலை தாக்கி சொல்ல முடியாத வருத்தத்தை உண்டு பண்ணின. பற்றாக்குறைக்கு மழையும் பெரியதாக பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லோரும் மாண்டனர். ஒருவரும் உயிர் தப்பவில்லை. இவ்வாறு காபாவின் நெசமான் காபாவை காப்பாற்றி விட்டான். இதை கண்டதும் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையை கடந்தது. தொலைந்தான் அப்ரஹா. இனி நமக்கு தொல்லை இல்லை என்று அவர்கள் பெரிதும் மன ஆறுதல் பெற்றார்கள். எனவே ஒவ்வொருவரும் தங்கள் தொழில்களை கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். வாணிப போக்குவரத்துவர்களால் மக்காவின் பணப்புழக்கமும் மக்களின் நடமாட்டமும் அதிகமாயின. ஒரு பக்கத்தில் வாணிப கூட்டத்தினர் அங்கு வந்து குழுமிய வண்ணம் இருந்தனர். மற்றொரு பக்கத்தில் வணிக கூட்டத்தினர் வாணிப பொருட்டு வேற்று நாடுகளுக்கு தம் நாட்டு பொருள்களையும் ஏற்றிக்கொண்டு சென்று வந்த வண்ணம் இருந்தார்கள். அதோ சிரியாவிற்கு புறப்பட ஒரு வாணிப கூட்டம் ஒன்று தயாராகி கொண்டிருந்தது. ஒரு ஒட்டகத்தின் மீது அழகிய இளைஞர் ஒருவர் வந்திருக்கிறாரு. அவர் யார் என்று பார்த்து வருவோம். அவர் வேறு யாருமில்லை, சென்ற ஆண்டு பணிவிடத்திலிருந்து உயிர் மீட்கப்பட்ட அப்துல்லா தான். அவர் சிரியாவிற்கு வாணிபம் செய்ய கிளம்பிவிட்டாரா? ஆம். சில மாதங்கள் பறந்து சென்றன. ஒரு நாள் ஒருவன் ஓடி வந்து அப்துல் முத்தலிபிடம் ஏதோ கூறினான். அதை கேட்டதும் அப்துல் முத்தலிபின் முகம் வாடியது, நெஞ்சம் பதைத்தது. ஹாரித் என்று தன் முதல் மகனை அழைத்தார் அந்த வயதானவர். ஹாரித், இப்பொழுதே நீ எத்திரிப்புக்கு புறப்பட வேண்டும். உன் தம்பி அப்துல்லா சிரியாவில் இருந்து திரும்பும் வழியில் எத்திரிப்பில் உள்ள தம் மைத்துனர் வீட்டில் நோயுற்று கிடக்கிறாராம். போய் அவரை இங்கு கொண்டு வா என்று நாதழுத்தலுக்க கூறினார். அக்கணத்திலே ஹாரித் எத்திரிப்புக்கு விரைந்து சென்றார். ஆனால் என்ன செய்தும் என்ன பயன்? இறைவன் விதித்த விதி வேறு விதமாக இருந்தது. அப்துல்லாவை மக்காவிற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அப்துல்லா எத்திரிப்பிலே இருந்து நல்லடக்கம் செய்யப்பட்டார் என்று செய்தியை மட்டும் ஹாரிதால் மக்காவிற்கு கொண்டு வர இயன்றது. இதை கேட்டதும் தந்தையின் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. ஆமினாவின் இதயத்தில் இடி இறங்கியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.